எடப்பாடியை சந்தித்தார் உதயநிதி ஸ்டாலின். சற்று முன் திடீர் பரபரப்பு. என்ன நடந்தது? அதிர்ச்சியில் பாஜக. தமிழக அரசியலில் திடீர் திருப்பம். அதாவது, தமிழக சட்டமன்ற தேர்தல் என்பது இன்னும் சில நாட்களில் நடைபெற இருக்கிறது. இந்த நேரத்தில் எதிர்பாராத திடீர் திருப்பமாக 2 துருவங்களாக எதிரெதிரே இருக்கும் 2 கட்சிகளின் தலைவர்கள் திடீரென சந்தித்துள்ளது என்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஏற்கனவே நடைபெற இருக்கின்ற சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு அதிமுக, திமுக, விஜயின் கட்சி, சீமான் கட்சி போன்றவைகள் தீவிரமான தேர்தல் வேலைகளில் இறங்கியுள்ளது. அதுவும் அண்மையில் வெளியான மிக முக்கிய செய்தி என்னவென்றால், விஜய் கட்சியை பொறுத்தவரையில் விஜய்க்கு பொதுமக்களை சந்தித்து பரப்புரை மேற்கொள்வதில் சமீப காலமாக பல கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருந்தது. இப்போது தேர்தல் ஆணையம் மாநில பொறுப்புகளை கையில் எடுத்ததால் விஜய்க்கு பொதுமக்களை சந்தித்து பரப்புரை செய்வதில் சுதந்திரம் என்பது கொடுக்கப்பட்டுவிட்டது. இதனால் மார்ச் 28ஆம் தேதிக்கு பிறகு விஜய் அவர்கள் தீவிரமான தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபடப் போகிறார் என்றும் சொல்லப்படுகிறது. ஆனாலும் கூட விஜயின் இந்த பிரச்சாரம் என்பது தேவையில்லாத ஒன்றாகத்தான் தமிழக மக்கள் கருதுகிறார்கள். ஏனென்றால் ஏற்கனவே விஜய் அவர்கள் அவரது அரசியல் வாழ்க்கைக்கு அவரே முடிவுரை எழுதியிருந்தார். விவாகரத்து பிரச்சனை, திரிசா பிரச்சனை என இவரது கட்சிக்கு இருந்த ஆதரவை இவரே சீர்குலைத்து விட்டார். ஆகவே இனிமேல் விஜய் பிரச்சாரம் செய்தால் என்ன, செய்யலைனா என்ன, இரண்டுமே ஒன்றுதாங்க. அதே சமயம் இந்த சட்டமன்ற தேர்தலில் திமுக, அதிமுக இடையேதான் கடுமையான போட்டி என்பது இருக்கப் போகிறது. அதிலும் சமீபத்தில் வெளியான கருத்து கணிப்புகள் அனைத்தும் இந்த தேர்தலில் திமுக மட்டும்தான் எளிதாக வெற்றி பெறும் என்பதை உறுதிப்படுத்தி வருகிறது. என்னதான் திமுகவுக்கு போட்டியாக அதிமுக தான் இந்த தேர்தலில் எதிரி என்று சொல்லப்பட்டாலும் கூட, அதிமுகவும் கூட இப்போது இந்த தேர்தலில் திமுகவை வெல்லும் அளவுக்கான பலம் கொண்டதா என்று கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஏனென்றால் திமுக கூட்டணி தான் பலமான கூட்டணியாக இருக்கிறது. ஆகவே திமுக கூட்டணியை அதிமுக கூட்டணியால் கூட இந்த தேர்தலில் வெல்ல முடியாது என்பதுதான் சமீபத்தில் வெளியான கருத்து கணிப்புகள் மூலம் தெரிய வருகிறது. ஏனென்றால் சமீபத்தில் வெளியான முக்கியமான கருத்து கணிப்புகள் அனைத்திலும் கிட்டத்தட்ட 100 கருத்து கணிப்புகளில் 90% கருத்து கணிப்புகளில் திமுக தான் வெற்றி பெறும் என்பதை உறுதி செய்திருக்கிறது. ஒரு சில கருத்து கணிப்புகள் தான், அதாவது வெறும் 10% கருத்து கணிப்புகள் மட்டும்தான் அதிமுகவுக்கும் வெற்றி வாய்ப்பு இருப்பதாக சொல்லியிருக்கிறது. ஆனாலும் கூட அப்படி சொல்லிய கருத்து கணிப்புகளிலும் கூட அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் இடையே வெறும் 1 அல்லது 2% வாக்கு வித்தியாசம் மட்டும்தான் இருந்துள்ளது. ஆகையால் எப்படி பார்த்தாலும் இந்த முறை திமுக என்பது ஏறக்குறைய வெற்றி பெறுவது உறுதியாகிவிட்டது. அதுவும் ஏற்கனவே திமுகவை விட அதிமுக பலவீனமாகத்தான் இருக்கிறது. இதில் அதிமுகவில் இருக்கும் முக்கிய நிர்வாகிகள் சிலர் திமுகவில் இணைவதற்கான வாய்ப்புகளும் இருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. அதற்கு மிக முக்கிய காரணம், அதிமுகவை பொறுத்தவரையில் பாஜகவின் ஆணைப்படிதான் தமிழகத்தில் அதிமுக இயங்கி வருகிறது. பாஜக என்ன சொல்கிறதோ அதை அப்படியே அதிமுக கேட்கிறது. கிட்டத்தட்ட சுயமரியாதையை இழந்து பாஜகவுக்கு கீழ்ப்படிந்துதான் அதிமுக செயல்பட்டு வருகிறது. அதன் எதிரொலியாகத்தான் கூட்டணி பேச்சுவார்த்தைகள் மற்றும் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தைகள் உள்ளிட்ட அனைத்திலும் அதிமுக எடுத்த முடிவுகள் என்பது அதிமுகவின் முடிவுகள் கிடையாது, பாஜகவின் முடிவுகள்தான் என்றும் சொல்லப்படுகிறது. அதோடு நிற்காமல் எந்தெந்த தொகுதியில் யார் யார் நிற்க வேண்டும் என்பதையும் கூட பாஜக தான் முடிவு செய்து வருகிறது என்ற குற்றச்சாட்டுகளும் அதிமுகவுக்குள் இருந்தே வெளிவருகிறது. இதனால் அதிமுகவின் முக்கிய நிர்வாகிகள் பலரும் அதிருப்தி அடைந்திருப்பதாகவும், அதன் காரணமாக எப்போது வேண்டுமானாலும் அதிருப்தி அடைந்த அதிமுக பிரபலங்கள் அதிமுகவிலிருந்து விலகி திமுகவில் இணைய இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. அதுவும் ஏற்கனவே அதிமுகவின் வெற்றி சதவீதம் என்பது இந்த தேர்தலில் மிக மிக குறைந்து வருகிறது. இந்த சூழலில் அதிமுகவின் நட்சத்திர வேட்பாளர்கள் திமுகவில் இணைந்தார்கள் என்றால் கண்டிப்பாக இந்த தேர்தலில் அதிமுக தோற்பது மட்டுமில்லாமல்
அதிமுகவின் ஒட்டுமொத்த எதிர்காலமுமே கேள்விக்குறியாக மாறிவிடும். ஆகவே அதிமுகவை பொறுத்தவரையில் இந்த முறை பாஜகவின் பேச்சை கேட்காமல் அதிமுக சுயமாக முடிவெடுப்பதுதான் ஓரளவுக்கு அதிமுகவின் எதிர்காலத்திற்காவது நல்லது. ஏனென்றால் அப்படி செய்தால்தான் ஒருவேளை இந்த தேர்தலில் அதிமுகவால் வெற்றி பெற முடியவில்லை என்றாலும் கூட அடுத்தடுத்த தேர்தல்களில் அதிமுக வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கும். ஆனால் தொடர்ச்சியாக இப்படியாக பாஜகவின் பேச்சை கேட்டு அதிமுக தமிழகத்தில் செயல்பட்டு வந்தால் அதிமுகவில் முக்கிய பிரபலமாக இருக்கும் நிர்வாகிகளும் கூட திமுகவில் இணைவதற்கான வாய்ப்புகள் உருவாகிவிடும். மேலும் இவை அனைத்தையும் விட தற்போது தமிழக அரசியலில் மிக முக்கிய சம்பவம் ஒன்று நடைபெற்றிருக்கிறது. அது என்னன்னா, எதிர்க்கட்சி தலைவரான எடப்பாடி தமிழகத்தின் துணை முதல்வரான உதயநிதி ஸ்டாலினை சந்தித்திருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. இருவருமே எதிரெதிர் துருவங்களாக இருக்கக்கூடிய கட்சிகள். அப்படி இருக்கும்போது திடீரென எலியும் பூனையும் நட்பாக சந்திப்பது எவ்வளவு ஆச்சரியமாக இருக்குமோ, அதே போல திமுக தலைவரும் அதிமுக தலைவரும் நட்பாக சந்திப்பது என்பது உச்சக்கட்ட ஆச்சரியமாகத்தான் பார்க்கப்படுகிறது. சரி, இப்போது எதற்காக எடப்பாடியை உதயநிதி ஸ்டாலின் சந்தித்திருக்கிறார் என்ற கேள்விகளும் எழுந்துள்ளது. இதற்கு மிக முக்கிய காரணம், இப்போது தேர்தல் நெருங்கி இருப்பதால் தமிழகத்திற்கு தேவையான நிதி ஒதுக்கீடுகள் மற்றும் தமிழகத்திற்கு மத்திய அரசு செய்து கொடுக்கக்கூடிய கட்டமைப்புகள் உள்ளிட்ட நிறைய விஷயங்களை இந்த நேரத்தில்தான் மத்திய அரசிடம் தமிழக அரசு கேட்டு பெற முடியும். தேர்தலுக்காக கண்டிப்பாக பாஜக இதை செய்துதான் கொடுக்க வேண்டும். உதாரணத்திற்கு எய்ம்ஸ் மருத்துவமனை உள்ளிட்ட நிறைய விஷயங்களை தமிழகத்திற்கு துரோகம் செய்து வருகிறது பாஜக என்ற குற்றச்சாட்டும் இருக்கிறது. மத்திய அரசு நினைத்தால்தான் மாநில அரசுக்கு உதவ முடியும். ஆனால் பாஜக அதை தமிழகத்திற்கு மட்டும் செய்யாமல் துரோகம் செய்து வருகிறது என்ற குற்றச்சாட்டும் இருக்கிறது. ஆகவே இதுபோன்ற தேர்தல் சமயங்களில் தமிழகத்திற்கு தேவையான முக்கியமான விஷயங்களை மத்திய அரசிடம் கேட்டு பெறுவதற்கு அத்தகைய கோரிக்கைகளையும் வலியுறுத்தல்களையும் எதிர்க்கட்சி தலைவரான எடப்பாடியிடமும் கூறி எதிர்க்கட்சியும் ஆளும் கட்சியும் சேர்ந்து இது குறித்து மத்திய அரசுக்கு வலியுறுத்தி கடிதம் ஒன்றை அனுப்பினால் இந்த நேரத்தில் மத்திய அரசு தமிழகத்திற்கு தேவையான விஷயங்களை செய்துதான் ஆக வேண்டும். அப்படி செய்யவில்லை என்றால் அதையவே தேர்தல் பரப்புரையில் பாஜகவுக்கு எதிராக திருப்பிவிடலாம். இந்த ஒரு விஷயத்திற்காகத்தான் இது குறித்து ஆலோசனை செய்ய எடப்பாடியை உதயநிதி ஸ்டாலின் சந்தித்து வருவதாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. அதே சமயம் திமுகவின் இந்த ஒரு நடவடிக்கை என்பது திமுகவின் ராஜதந்திரம் என்பதையும் உணர்த்துகிறது. இதுபோன்ற தேர்தல் நேரத்தில் தமிழகத்திற்கு தேவையான விஷயங்களை கேட்டு பெற்றுக்கொள்வதில் லாபம் என்பது அதிகமாக இருக்கும். ஏனென்றால் தமிழக அரசின் கோரிக்கைகளை பாஜக நிறைவேற்றிவிட்டால் அது திமுகவுக்குத்தான் சாதகமாக மாறும். அதேபோல தமிழக அரசின் கோரிக்கைகளை பாஜக இந்த நேரத்திலும் ஏற்க மறுத்துவிட்டால் அதுவும் திமுகவுக்குத்தான் சாதகமாக மாறும். ஏனென்றால் தேர்தல் பரப்புரையின் போது பொதுமக்களிடையே மத்திய அரசிடம் இப்போது கூட இந்த கோரிக்கையை வைத்தோம், இதையும் நிராகரித்து விட்டது என்று கூறி பாஜகவுக்கு எதிரான, அதாவது பாஜக அதிமுக கூட்டணிக்கு எதிராக தமிழக மக்களை திருப்பி விட்டுவிடலாம். ஆகவே அந்த ஒரு ராஜதந்திரத்தை திமுக இப்போது பக்காவாக கையில் எடுத்து வருகிறது என்றுதான் சொல்ல வேண்டும். சரி, நீங்கள் சொல்லுங்கள், திமுகவின் இந்த ஒரு ராஜதந்திர செயலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.